வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் அன்பை பற்றி பேசலாமா? அதுக்கு மேலே அன்பை அதிகமாக வைக்கிறீங்க, அது என்ன ஆகுது? உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கல. அப்போ என்ன ஆகுது? கோபம் வருது இல்லையா? கவலை வருது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் கொடுன்னு கேட்டால் அவங்க கொடுக்கலாம், உடனே கோபம் வருது. ஏன்னா நீங்கள் அவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சுருந்தீங்கள்ல. அன்பு கோபமாக மாறலாம், கவலையாக மாறணும். அதுக்கு தான் பறவைங்கள்லாம் என்ன பண்ணுது? கொஞ்சம் இது ஒன்று பறக்க ஆரம்பித்து நூட்டு போயிடுதில்ல. அது மாதிரி அவங்க வளர வளர அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கினீங்கன்னா அங்கே கவலையே வராது. அது எப்படிங்க கவலை வராதுருக்கா? நம்ம குழந்தை நமக்கு ஆமாங்க, நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு எல்லாமே இது விட்டு குழந்தை விட்டுனா பின்னால் அது கெட்டு போயிடுது. அப்போ அதை நினச்சும் கஷ்டப்படுறது நீங்கள் தானே. அதனால தான் நான் சொல்கிறேன், எதையும் அன்பு அதிகமாக வைக்காதீங்க. இப்போ சாதாரணமாக இப்போ தனியாக இருக்கிறேன்றீங்க, இறைவன் எது கொடுத்துக்குறாங்க தெரியுமா? தனிமையை. நிறைய பேருக்கு தனிமைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா அவங்க கவலையும் கோபத்துக்குள்ளுக்குள்ளே ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறாங்க. நான் இவங்க மேலே அன்பு வச்சுருந்தாங்க, என் மேலே அன்பே காட்டலையே அப்படிங்கிறாங்க. அவங்க எதுக்குங்க காட்டினா? நீங்கள் தனியாக தானே வந்தீங்க, அது மாதிரி அவங்க தனியாக வந்தாங்க. அவங்க உங்கள்கிட்ட அன்பு காட்டணும்னு ஒன்று கிடையாதுல்ல. அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. பெத்த பொண்ணாக இருந்தால் கூட நீங்கள் விட்டுடணும். அதாவது தான் பார்த்தியா, சில ரூட்லாம் நிறைய வீட்டு பெண்கள் தாயிடம் அன்பாகவே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு தான் எனக்கு தெரியணும். அப்போ இதில் ஒருத்தருங்க நடந்துக்குது என்னென்னா, அவங்க நல்ல சொத்து இருந்தும் அந்த ஒரே பொண்ணு அது அம்மாவை கவனிக்கலை. அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்கள்ல, எதுக்கு நீ ஒருத்தி தானேக்கிற, நீ தானே அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. சொத்து மொத்தம் எழுதி கொடுத்தாங்களா, கொடு, இப்போயே கொடுத்தாதான் அப்படின்னு. சரின்னு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம பொண்ணு தானே நம்பினாங்க. ஏன்னா அன்பு வச்சாங்கள்ல. அந்த அன்பு என்ன ஆச்சு, ரொம்ப இது நிச்சயம் அவன் கேட்குற, அவன் நம்மளை ஒன்றும் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை எழுதிட்டாங்கோ. இப்போ அதன் விளைவு என்னாச்சு? சொத்தை எழுதி சர்ன்னு ஃபாரின் போயிட்டான் வீட்டுக்காரோட. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு பென்ஷன் வருது. வந்த உடனே இதை வச்சு தான் இப்போ இவங்க சாப்பிட்றாங்க. இப்போ மற்றவங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ அவங்க திருப்பி கேட்பாங்க, ஏமா நீ தான் பட்சம் தானே வேலையில் இருந்தீங்க, இது கூடமா உங்களுக்கு தெரியாது, பொண்ணுக்கு மொத்தம் எழுதக்கூடாதுன்றது. இப்போ கூடாது எழுதாது, அது வரையும் பரவாயில்ல. பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் மொத்தத்தையும் எடுத்துக்கினாங்க, ப்ராப்பர்ட்டி வெளியில் இருக்கிற நிலம் இது எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிறாங்களே. உங்களுக்கு படித்தவங்க தானேம்மா, இது தெரியாதா? இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே எதுக்கு சொல்கிறாங்க, பிள்ளைங்கள நம்பாதீங்க, உங்களுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வைங்கன்னு சொல்கிறாங்கல்ல. எவ்வளோ பார்த்துக்கிறீங்க, நெட்டு பார்த்துக்கிறீங்க, இதை பண்ணால் அதுதாங்க நான் மதி மயங்கிடுது. விதின்றது இதான விதி ஒன்றும் கிடையாது. விதியே மதியம் வெல்லலாம். எப்படின்னு உட்காந்து 2 நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கலாம் அவங்க சொல்லும்போது. அப்போது பொண்ணு ரொம்ப ஐஸ் வச்சா மாதிரி, அம்மா உனக்கு என்ன வேணும், எது வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல இந்த மனசு ஒன்றுக்கு இது பாரு, அது சும்மாவே இருக்காது. அதுன்னு அவன் தான் சொல்கிறான்ல, கையெழுத்து போட்டுக்கூட எவ்வளோ ஆசையாக வச்சுக்கிறா பாருன்னா தூண்டி விடும். அந்த தூண்டுதல் தான் அப்படியே மயங்கிறது ஆகுது. அதான் சொன்ன மதி மயங்கிட்டு. அந்த மதின்றது மயங்கிறது விதியை எப்படி பண்ணுது. அப்போது பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கோம். நீ எப்படி தான் வர, நான் நிறைய பேர் அனுப்புவேன், நீ செஞ்ச முன்பிரிவில் செய்தார் முன்பிரிவில் செய்தே தெரியாது. அந்த கர்மா தான் உனக்கு இன்றைக்கி பொண்ணாக பிறந்து ஒன்றை உயிரை வாங்குது அப்படின்றது. அப்போ நீங்கள் கொஞ்சமாவது எங்கேயாவது ஒரு நோட்டீஸ் கட்டோட தியானம்னா என்ன, ஒரு தியானம் நோட்டீஸ் போட்டுக்குது, அதை பார்த்தா எப்படி இருக்குது, நம்ம செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு செகண்ட் படித்தவங்க தானே. படிக்காதவங்கள நோட்டீஸ் தெரியாது, என்ன அதை பற்றி தெரியாது. படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் அது மாதிரி அந்த தியானம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன்னா ஒன்று சொல்லியிருப்பேன், கண்ணா உனக்கு நான் எழுதி வச்சுட்டேன், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, சொத்து மொத்தம் உனக்கு தானே, நீ எதுக்கு இப்போ கேட்குற, சரி நீ எனக்கு என்ன இப்போ என்கிட்ட பேச மாட்டேன், ஓகே பேசாட்ட போ அப்படின்னு விட்ருங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் நான் வயசானா என் பொண்ணு காப்பாற்றுவேன், வயசானா என் காப்பாற்றுவோம், பையன் காப்பாற்றுவோம். யாருக்கும் யாரும் காப்பாற்று இல்லை. நம்ம செஞ்ச பிறவியோட பலன் தான்
நம்ம உயிர் எப்படி எங்கே போகணுன்றதை அது டிசைட் பண்ணி வச்சுக்குது பிரபஞ்சம். அதனால் நீங்கள் தனியாக இருக்கிறீங்களே எப்படி இருக்கிறீங்களோ தயவு செய்து நான் எப்போவுமே நல்லா இருப்பேன், என்னால் முடிஞ்ச எல்லாருக்கும் உதவி செய்வேன்னு மட்டும் சொல்லி பாருங்கள். அதையாவது செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும். முதல்ல நெகட்டிவே நினைக்காதீங்க. நான் ராஜாஜி மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஜென்ஸாக தான் நான் ராஜா மாதிரி, எனக்கு எல்லாம் தெரியுது, நான் இது மாதிரி நடந்துக்கிறேன். இறைவன் எனக்கு கொடுக்குற முடிவு எப்படி ஒரு நாள் கொடுத்துட்டேன், அதை ஏற்றுக்கிற மனசு எனக்கு வந்துடுச்சின்னு அது மாதிரி நினைங்க. அப்போ யார் துன்பம் பண்ணாலும் உங்களுக்கு துன்பமாக தெரியாது. ஓகே அப்படியா நீ சொன்னியா, ஓகே சரி விடு. இப்போ என்னன்றது என் முடி தானே திட்டினா, என் முடி தானே இதுன்னா அப்படின்ற அட்ரஸ் இது சொல்லிட்டீங்கன்னா மற்ற உங்கள்கிட்ட பேசுவாளா? உங்கள் வீட்டுக்கு அதே பேச மாட்டாளா இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன், நம்மளோடது வினை பயன் என்னவோ அதுதான் நடக்கும். அதற்கு ஏற்றாற்போல் நாம் தான் நடந்து கொள்ள வேண்டும். அதனால் தனியாக இருக்கிறவங்க இதெல்லாம் உணருங்க. இல்லையா நான் ஜாயின் ஃபேமிலிங்கிறேன்றீங்களா, அதை நாளைக்கு எப்படி பண்ணணுன்றதை எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.